என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சஷ்மி குட்டிக்கு வந்து சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. சஷ்மி குட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெஸ் தாங்க எடுத்திருக்கேன். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா சஷ்மி குட்டிக்கு எடுக்காத கலர்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன், வயலட் கலர். பாப்புக்கு வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும், அதனால் இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வயலட் அண்ட் தென் வந்து டாப் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் அண்ட் தென் ஃப்ளாரல் டிசைனில் இருக்குங்க. இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, வச்சு பார்த்தோம். ஆனால் சஷ்மி குட்டி பார்த்தீங்க அப்படின்னா கடையில் வச்சு பார்க்கவே விட மாட்டாங்க. நம்ம கடை கூட்டிகிட்டு போயிட்டோம்னா அவங்கள தூக்கிட்டு இருக்கவே நமக்கு சரியாக இருக்கும், பார்க்கவும் முடியாது. இருந்தாலும் அப்பப்போ அவங்கள அளவு வச்சு நம்ம வச்சு பார்த்தாச்சு. இது அழகாக இருந்தனால இது எடுத்தாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ் தாங்க. இது வந்து பீச் கலருங்க, ஃபுல் ஹேண்டு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஸ்லீவ்ஸு. இது வந்து ஃபுல் ஹேண்டாக இருக்கட்டும், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, ட்ரெண்ட்லியாக இருந்தது சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் எடுத்தோம். இதில் ஹாப்பின்னு எழுதியிருந்தனால சரி ஓகே இந்த ட்ரெஸ் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு எடுத்தாச்சு. இந்த ஷர்ட்டோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கர்ட்டுக்காக தாங்க இதை மெயினாக எடுத்தேன். ஆக்சுவலாக இந்த ஸ்கர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளார்லாம் வந்து டார்க்காக இருக்கனால இதுக்கு வந்து ரொம்ப பேர் வந்து மேட்சாக இருந்தது. ஸோ அதனால் செகண்ட் வந்து இந்த ட்ரெஸ் எடுத்தாச்சு. தேர்ட் ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா சஷ்மி குட்டிக்கு வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு டைம் எடுக்கிற க்ரீன் கலருங்க. இது வரைக்கும் நான் க்ரீன் கலர் அவளுக்கு எடுத்ததே இல்லை. இந்த க்ரீன் கலர் தாங்க. இதோட இந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஸ்லீவ் தாங்க. இங்கே பார்த்தீங்களா ஏதோ பாதி கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணாத விட்ட மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ரெஸ் எடுத்தாச்சு. நிறைய கன்ஃபியூஷனாக இருந்தது பாப்புக்கு இது நல்லா இருக்குமான்னு. அப்புறமே சரி ஓகே ட்ரை பண்ணுவோம், இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் சொல்லிட்டு இந்த க்ரீன் எடுத்தோம். இதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா ஒரு பிளாக் ஷேட் மாதிரி ஒரு கிரே ஷேட் மிக்ஸ்டு. ஸோ இது வந்து பேர் பண்ணி போது சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் வந்து சஷ்மி குட்டிக்கு வந்து இந்த 3 ட்ரெஸ் எடுத்தாச்சு. இந்த 3 ட்ரெஸ்ஸில் வந்து உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு கீழே மறக்காத கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் பாப்புக்கு வந்து வெஸ்டர்னில் எடுப்பீங்களா இல்லை கேஷுவல் வியர்ஸில் எடுப்பீங்களா? ஏன்னா குழந்தைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஹை ரேட்டில் வந்து யாரும் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட மாட்டாங்க, ஏன்னா அவங்க வளர்கிற குழந்தைங்க. ஸோ அதனால் கரெக்டாக தான் எடுப்பாங்க. நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவுக்கு எடுத்துட்டு எனக்கு எடுக்காதியா, எனக்கும் எடுத்திருக்கீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ட்ரெண்ட்ஸில் எடுத்தேன். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா பீச் கலர். பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸோட மேட்ச் பண்ணிக்கலாம், அவளுக்கு இந்த ட்ரெஸ்ஸோட பேர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நான் இந்த கலர் எடுத்தேன். எனக்கு 2 ட்ரெஸ் செலக்ட் பண்ணேன். ட்ரையல் பண்ணி பார்த்ததில் எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஆனால் இதில் சம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும், சரி நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் எடுத்தேன். இப்போ ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் போயிட்டுருக்குங்க. 7,000க்கு நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா 3,500 மட்டும் பே பண்ணால் போதும். செம்ம டீலுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் இருந்தால் கண்டிப்பாக போய் ட்ரெண்ட்ஸ் விசிட் பண்ணுங்கள். நிறைய கலெக்ஷன்ஸஸ் இருக்குது. பாப்புக்குட்டிக்கு நிறைய இருந்தது, ஆனால் நமக்கு அதை விட நிறைய இருக்குது. நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு, மறக்காத யூஸ் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டேன். ஃபைனலி we are purchased. திருப்பதி போகிறோம். சுஸ்மிதா என்ன பண்ணுது? சுஸ்மிதாவா இல்லை அழகாக இருக்கா பாப்பா? சாங்கப்பா ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பேட்டா ஷோரூம் போயிருந்தோங்க. சஷ்மி குட்டிக்கு வந்து ஸ்லிப்பர்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு. சஷ்மி குட்டிக்கு வந்து நிறைய ஸ்லிப்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஆனால் அது வந்து சம்டைம்ஸ் வந்து அவள் யூஸ் பண்ண மாட்டேங்கிறா, சம்டைம்ஸ் வந்து மிஸ் ஆயிடுது. ஆனால் அவள் கீழே விழுந்தால் சொல்லிடுவா ஸ்லிப்பர் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. வண்டியிலலாம் போகும்போது மிஸ் ஆயிடுச்சுன்னா அம்மான்னு காட்டிடுவா. நான் எப்படியும் வந்து எடுத்துருவேன், மிஸ் பண்ணதே இல்லை. இருந்தாலும் வந்து இந்த குழந்தைக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் சரி இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ஷோரூம் போனாங்க. ஷோரூம் போகும்போது சஷ்மி குட்டிக்கு வந்து இந்த ஷூ தாங்க வாங்கியிருக்கோம். இந்த ஷூ பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வேறு பீசஸ் கலர்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டேன், பட் ஆனால் இது யூனிக் பீஸ் அப்படி சொல்லிட்டு இது மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஷூ எப்படி இருக்குன்னு மறக்காத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஷூ பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. மற்றது எல்லாமே வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் போத் வந்து போடுற ஸ்லிப்பர்ஸ் தான் இருந்தது. மற்றபடி அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பாப்பாவுக்கு வந்து தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதனால் இந்த ஷூ வந்து போனோன்னு பிக் பண்ணிட்டோம். மற்றபடி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம், ஆனால் எதுவுமே சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகலை.
இது வந்து என்ன பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பபிள் பிராண்டுங்க. இதோட ப்ரைஸ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டாவே ஷாக் ஆயிரும். நமக்கு கூட ஸ்லிப்பர்ஸ் வாங்கும்போது இவ்வளோ ரேட் வாங்கியிருக்க மாட்டோம். குட்டீஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்லிப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 500 ருபீஸுங்க. சாரி, 499 ருபீஸ் ஒன்லி. இது வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காத சொல்லுங்கள். இதுக்கு வந்து டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியோட வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு வந்து பில்லை காட்டுறேன். லட்சுமி குட்டிக்கு வாங்கினதுக்கு அப்புறம் சரி நம்ம சும்மா தானே இருக்கோம் சொல்லிட்டு நமக்கு ஒன்று பார்த்தேங்க, ஸ்லிப்பர்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தாங்க ஃபஸ்ட்டு போனேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இந்த மாதிரி ஷூஸ்லாம் வெரைட்டிஸாக இருந்தது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஷூ வந்து ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நான் ஸ்லிப்பர்ஸ் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஷூ அவ்வளோவா கட் ஷூ ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் அவ்வளோவா யூஸ் பண்ணதில்லை. நிறைய ஷூ வந்து பார்த்தேங்க, ஸ்லிப்பர்ஸும் பார்த்தேன். பட் வந்து எனக்கு நிறைய சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகலை. நம்ம வந்து எந்த மாடல் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க எந்த சைஸ் வேணால் கரெக்டாக வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த மாடல் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் பேட்டா பொறுத்த வரைக்கும். ஃபைனலி நான் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து இந்த ப்ளூ கலர் ஷூ தாங்க எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 899 ருபீஸுங்க. நியர்லி வந்து 900 வருதுங்க. நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆனால் குவாலிட்டி வைஸில் வந்து இது சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். மற்றபடி வந்து எல்லாமே பர்ஃபெக்ட். இதே மாடலில் வந்து பீச் கலர் இருந்ததுங்க. ஸோ அந்த பிங்க்கும் பார்த்தேன். ஆனால் வந்து எனக்கு எப்பவும் போல் நார்மல் கேஷுவல் வியர் மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து காலில் போட்டோன்னே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டின மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஃபைனலி வந்து இதை எடுத்துட்டேங்க. டோட்டலி இப்போ வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பில்லை பார்ப்போம். இதுதாங்க பில்லு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவருக்கு மட்டுங்க நம்ம 6 ருபீஸ் பே பண்ணியிருக்கோம். இதுக்கும் ஜிஎஸ்டிங்க, 50 பைசா ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. எஸ்டி ஜிஎஸ்டிலாம் சேர்த்து இதுக்கு ₹1 ஜிஎஸ்டிங்க. பேக் வந்து 6 ருபீஸுங்க. அண்ட் தென் ஸ்லிப்பர்ஸ்க்குமே ஜிஎஸ்டி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 1000 மொத்தம் இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1500ங்க. இதோட ஜிஎஸ்டியோட சேர்த்து சொல்கிறேன். ஜிஎஸ்டி இல்லைன்னா 1250 தாங்க. ஸோ வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க. பேட்டா ஷோரூமில் ஷாப்பிங்ஸ்லாம் முடிச்சாச்சு, பில் பண்ணியாச்சு. பார்க்கலாம். பாய் பாய் சொல்கிறேன். வா சஸ்மிதா பாய் டே. சஸ்மிதா பாய் பாய் பாய். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் மறக்காத சொல்லுங்கள். பாய், டேக் கேர், ஸ்டே டியூன் டு சஸ்மிதா ஸ்டில் லைஃப் ஜேர்னி. பாய்.